ஹை கைஸ், ஐ எம் பிஎஸ் பாரதி. இன்னைக்கு உலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் ஈரான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் 51 குழந்தைகள் உட்பட அரசியல்வாதிகள் உட்பட பல பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானோட முக்கியமான தலைவரான ஆயதுல்லா கமேனி உயிரிழந்துட்டாரு, அவங்கள நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சம்பந்தமா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் சேஃபாக தான் இருக்காரு, எங்கள் ஊரில் நாங்கள் சேஃபான இடத்துல நாங்கள் அவரை வச்சிருக்கோம், நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறோம் அப்படின்னு இன்னமும் உயிரோட இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான செய்திகள் இன்னமும் மர்மமாகவே இருக்கு. ஆனாலும் நீங்க எங்க ஊர்ல இருக்கிற முக்கியமான இடத்துல மேல நீங்க கைய வச்சிருக்கீங்க, உங்களை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சும் காட்டியிருக்காங்க. ஏமன் போன்ற வளைகுடா நாட்டுல இருக்கிற முக்கியமான கண்ட்ரி மேல இப்போ தீவிரமா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அதுல பஹ்ரைன், துபாய் மற்றும் புர்ஜ் கலிஃபா இது போன்ற பல நாடுகள் சிக்கியிருக்கு. விமானப்படை தளங்கள் மூடப்பட்டு இருக்கு. அடுத்தது விமானங்களும் மூடப்பட்டிருக்கு. ஏர்லைன்ஸ், இண்டிகோ மற்றும் பல விமானங்கள் இங்க போறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. புர்ஜ் கலிஃபா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பில்டிங்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அங்க விசிட்டுக்கு போயிருக்கிறவங்களா இருக்கட்டும், அங்க தங்கி இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே சேஃபா இருங்க. அதாவது வெளியே எங்குமே போகாதீங்க. அதாவது அந்த பில்டிங்கே கூட காலி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மக்கள் அனைவரும் எல்லாருமே பதட்டத்திலே இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே சேஃபான இடத்துல தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இந்தியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு அப்படின்னா இந்திய தூதரகத்தை உடனடியாக நாடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சர்வதேச சந்தையில இப்போ கச்சா எண்ணெயின் விலை தாறுமாறா ஏறி இருக்கு. அதாவது ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டு இருக்கிறதுனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் கிட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணை இருந்தாலுமே அமெரிக்கா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அங்க இந்த ஏவுகணையானது போய் அழிக்கிறதுன்றது சாத்தியமற்ற ஒரு செயலா இருக்கு. ஸோ அதனால அருகாமையில் இருக்கிற இந்த ஏவுகணை தளங்கள்ல அக்யூரேட்டா இவங்களால அழிக்க முடியும். ஸோ அதனால இங்க தீவிரமான அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. துபாய் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மீது அட்டாக் நடக்கும்போது உலக பொருளாதார நிலை சீர்குலையும், கச்சா எண்ணெய் விலை ரொம்ப அதிகமாக போகும். இதன் மூலமா அமெரிக்காவுக்கு ரொம்ப தலைவலியை கொடுக்க முடியும், நெருக்கடியை கொடுக்க முடியும் அப்படின்னு ஈரான் நம்புது. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க அங்க உள்ள அட்டாக்கை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து பரப்புற அளவுக்கு வான்வழி அட்டாக் ஆனது தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க உள்ளவங்க எல்லாருமே சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி இந்திய தூதரகத்தால மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுது. பஸ்ல நானும் இருக்கேன்டா, பாவ போடுறாங்களா? பல அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் நட்புறவை மேம்படுத்தி வராங்க. இதனால ஈரான் தனக்கு எதிரான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நீங்க கைகோத்தீங்க அப்படின்னா பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் இத்தகைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இந்திய தூதரகமானது அங்க உள்ள சூழ்நிலைகளை 24 மணி நேரமும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலம் அடிக்கடி அவங்களுக்கு அப்டேட் ஆனது வழங்கப்பட்டு இருக்கு. பாஸ்போர்ட் மற்றும் விசா போன்ற காப்பிகளை நீங்க எளிதில் எடுக்கிற மாதிரி உங்க கையிலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போர் பதற்றத்துல மக்களுக்கு எதுவும் அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம நாட்டில இருந்து அங்க போய் தங்கி இருக்கிறவங்க அவங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கங்க. அங்க எந்த வித மனிதனா இருந்தாலும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, வர்றது ரத்தம் தான். ஸோ அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க
இறைவனை வேண்டிக்கோங்க. நானும் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.